நிறைய பேர் வந்து போச்சு நான் படிச்சேன் இவ்வளவு வருஷம் எக்ஸாம் ஜூன் மாசம் குரூப் 4 முடிச்சு நான் வந்து கண்டினியூஸா படிச்சு வந்துட்டே இருந்தேன், போச்சு சிலபஸ் மாறிச்சு, நான் படிச்சதெல்லாம் வேஸ்ட், போச்சு இப்ப என்ன பண்ண போறேன்னே தெரியல அப்படிலாம் பயப்பட தேவையில்ல. சிலபஸ் சேஞ்சுங்கிறது எப்படி இருக்குன்னா, இது இப்ப பழைய சிலபஸ், புது சிலபஸ், புது சிலபஸ் சேஞ்ச் இப்படிதான் இருந்திருக்குது. சரிங்களா? ஓகே, இப்ப என்னென்ன சேஞ்ச் ஆயிருக்குங்கிறத பாத்துக்குவோம். ஓகே, அதே சிலபஸ் அதே பேட்டர்ன் தான், இதுல பயப்படுற அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து தமிழ் சிலபஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரி, தமிழ் வருஷம் குரூப் 4 இப்ப பார்த்தோம்னா வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க, பொது அறிவு 10ஆம் வகுப்பு தரம். ஓகே, சயின்ஸை பொறுத்த முன்னாடி வந்து எத்தனை இருந்துச்சு? ஜி, இப்ப நான் சொல்றது எல்லாமே ஜிஎஸ் தான். முன்னாடி வந்து 10 யூனிட் இருந்துச்சு, அதுல மேக்ஸ் 1, அதை விட்டுருங்க, மேக்ஸ் தனியா வச்சுருங்க. அப்ப 9 யூனிட், 9 யூனிட்ல இருந்து 75 கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? இப்ப என்ன பண்ணிருக்காங்க, அந்த 9 யூனிட் அப்படிங்கறது வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 6 யூனிட்டா குறைச்சிட்டாங்க. குறைக்கிறாங்கன்னா யூனிட் தான் குறைஞ்சிருக்கு தவிர சிலபஸ் அதே சிலபஸ் தான். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், முன்னாடி சயின்ஸ் ஃபர்ஸ்ட் சிலபஸா வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டா சயின்ஸ் இருந்துச்சு, அதே சயின்ஸ் தான் இங்கே இருக்குது. அதே பேரிடத்தின் இயல்பு, இயற்பியல் அளவீடின் மதிப்பீடு, அப்புறம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சுவாலஜி, பாட்னி, நோய்கள், இது எல்லா சுற்றுச்சூழல் எல்லாமே அப்படியே இருக்குது. சரிங்களா? ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அவர்ஸ் இருந்துச்சு. அந்த கரண்ட் அவர்ஸ் மொத்தமா இந்த சிலபஸ் தூக்கிட்டு கரண்ட் அவர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, இப்ப சயின்ஸா சயின்ஸோட போயிட்டு கரண்ட் அவர்ஸ் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாலிட்டியா, பாலிட்டி சம்பந்தமான கரண்ட் அவர்ஸ், பாலிட்டி அந்த சிலபஸ் அந்த யூனிட் வரும்போது லாஸ்ட்ல நடப்பு நிகழ்வுகள் முடிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து வேற என்னது, திட்டங்கள், பொருளாதாரம் இருக்கா, அப்ப அது சம்பந்தமான கரண்ட் அவர்ஸ் அது கீழே பொருளாதாரம் யூனிட் முடிஞ்ச பின்னாடி அது கீழே கரண்ட் அவர்ஸ், அதாவது நடப்பு நிகழ்வு சேர்த்துட்டாங்க. அவ்வளவுதான். சயின்ஸ் அப்படியே தான் இருக்குது. கரண்ட் அவர்ஸ் மொத்தமா தூக்கிட்டு சயின்ஸ், பாலிட்டி, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி அது கூட கரண்ட் அவர்ஸ் சேர்த்துட்டாங்க. அப்ப இருக்க சிலபஸ் அப்படியே தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, இதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா, இந்த யூனிட்ல இருந்து இவ்வளவுதான் கொஸ்டின் கொடுக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. முன்னாடி வந்து நம்ம அனுமானத்துல ஒவ்வொரு வருஷமும் வந்து சயின்ஸ் 9 கேட்டிருக்காங்க, 8 கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்மளா கெஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் அனலைஸ் பண்ணி படிச்சுருந்தோம். இந்த டைம் வந்து சயின்ஸா 5 தான் கேட்க போறேன், ஜியோகிராஃபி 5 தான் கேட்க போறேன், அந்த மாதிரி அவங்களே பிரிச்சு கொடுத்துறாங்க. இந்த சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா சிலபஸ் எதுவுமே மாறாகல, சேஞ்ச் ஆகல, அதை மட்டும் மனசுல வச்சுங்க. அப்புறம் ஜியோகிராஃபி பாருங்க, அதே பார்த்த புவி அமைவிடம், இயற்கை அமைவு, 10th ஜியோகிராஃபில இருக்க 7 பாடம். அப்புறம் வேற என்னது, சுற்றுச்சூழல், பேரிடர் மேலாண்மை, மண்ணு, ஆறு, இயற்கை வளம், வேளாண், போக்குவரத்து எல்லாம் அப்படியேதான் இருக்குது. 10th ஜியோகிராஃபில இருக்க அந்த பாடம் தான். அது முதல் 5 பாடம் இந்தியன் ஜியோகிராஃபி, அடுத்த 6ஆம் பாடம் 7ஆம் பாடம் தமிழ்நாடு ஜியோகிராஃபி, அது அப்படியே தான் வந்திருக்குது. லாஸ்ட்ல நடப்பு நிகழ்வுகள், இப்ப சமீபத்துல எதுவும் பேரிடர் நிகழ்வு ஏற்பட்டுச்சா, இப்ப கூட இந்த துபாயில செயற்கை மழை பொழிஞ்சு ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு, இந்த மாதிரி கரண்ட் அவர்ஸ் கொஸ்டின். இப்ப தமிழ்நாட்டுல மழை பெஞ்சிட்டு இருக்கா, இதுல எதுவும் என்ன பிளான் கொண்டு வந்து, என்ன பேரிடர் மேலாண்மை திட்டம் கொண்டு வந்து அது சம்பந்தமா எதுவும் கொண்டு வந்திருக்காங்களா, அதான் கேட்பாங்க. சரிங்களா? இல்ல வேற எங்க நிலநடுக்கம் நடந்துச்சா, இப்படிதான் வந்து ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் கேட்பாங்க. இல்ல உலக அளவுல சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு இல்ல புவி உச்சி மாநாடு, இந்த COP 27 மாநாடு இந்த மாதிரிலாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி மாநாடு எதுவும் போட்டாங்களா, இதுதான் கேட்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அழகு 3 யூனிட் 3 இந்தியன் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். முன்னாடி இந்த சிலபஸ் எப்படி இருந்துச்சுன்னா, யூனிட் 4 ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, சிந்து சமவெளி, குப்தர்கள், டெல்லி சுல்தான், முகலாயர்கள் இவங்கெல்லாம் படிச்சோம்ல, அதையும் யூனிட் 7 அயனம், அதை ரெண்டையும் ஒன்னா மெர்ஜ் பண்ணி யூனிட் 3 இப்ப புது சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. அதே பாருங்க, சிந்து சமவெளி, குப்தர்கள், டெல்லி சுல்தான், முகலாயர்கள், மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறுனா யார் வருவாங்க, பாமினி, விஜயநகரம், அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்க பாண்டியர்கள், சோழர்கள், பிற்கால பாண்டியர், பிற்கால சோழர்கள், சாளுக்கியர்கள், பல்லவர்கள், களப்பிரர்கள், இந்த மாதிரி அரசர்கள், அதெல்லாம் வந்து தென்னிந்திய அரசுகள் ஒரே இடத்துல கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் பாருங்க சிலபஸ்ல வேற்றுமை, ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, இந்திய பண்பாட்டின் இது யூனிட் 4 பழைய சிலபஸ் இருந்தது அப்படி எதுவும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஐஎன்எம், காங்கிரஸ் பத்தி படிப்போம்ல, இந்திய தேசிய இயக்கம் எப்படி உருவாச்சு, லாஸ்ட் எப்படி வந்துச்சு, அதுல இருக்க தலைவர்கள் ஜவஹர்லால் நேரு, ரவீந்திரநாத் தாகூர், பெரியாரு, காந்தி, அம்பேத்கர் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் யூனிட் 4 முன்னாடி யூனிட் 5 இருந்துச்சு பாலிட்டி, இப்ப யூனிட் 4 முன்னாடி வந்துருச்சு. அதுல பாருங்க 15 கொஸ்டின் கேட்பாங்களாம். நம்ம அதை என்னென்ன படிச்சோமோ அதே தான் இருக்குது. லாஸ்ட்ல கரண்ட் அவர்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று சேர்த்தாங்க, அவ்வளவுதான். இதுல 15 கொஸ்டின் கேட்க போறாங்க. யூனிட் 3 இந்திய வரலாறு, இந்திய பண்பாடு, இந்திய தேசியம், அதெல்லாம் 10 கொஸ்டின். ஓகே, அதுக்கப்புறம் அவங்க 5 பார்க்கும்போது இந்திய பொருளாதாரம், அதுக்கப்புறம் பாருங்க தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம், அதாவது யூனிட் 9ஐயும் எக்கனாமி ஒன்னா சேர்த்துறாங்க. ஒன்னா சேர்த்து மொத்தம் 20 கொஸ்டின் கேட்க போறாங்க. அதேதான் இந்திய பொருளாதாரத்தை இயல்பு, 5 இயர் பிளானு, திட்டக்குழு, நிதி ஆயோக், வருவாய் ஆதாரம், RBI, நிதி ஆணையம், மத்திய மாநில அரசுகளுக்கு அந்த நிதி உறவுகள், அதேதான் கேட்க போறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு சம்பந்தமா என்னென்ன அரசாங்க திட்டம் கொண்டு வந்திருக்கு, இப்ப இருக்க பொருளாதார பிரச்சனைகள் நடப்பு கரண்ட் அவர்ஸ் அதையும் சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்க யூனிட் 6 போன சிலபஸ்ல பழைய சிலபஸ் யூனிட் 8 இருந்தது, யூனிட் 6 கொண்டு விட்டாங்க. அதே நம்ம தமிழ்நாட்டுல வந்து சங்க இலக்கியம், 10 பாட்டு, 8 தொகை, திருக்குறள், அப்புறம் வந்து தமிழ் இலக்கியம் சம்பந்தமா என்னென்ன வருதோ அதை ஃபுல்லா மறுபடியும் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் பாருங்க தமிழ்நாடோட பெண்களோட இயக்கம் என்ன, அப்புறம் தொடக்க காலத்துல யார் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வேலுநாச்சியார், பூலித்தேவர், கட்டபொம்மன்,
மருது சகோதரர்கள் இவங்களாம் என்னென்ன போராட்டம் புரட்சிகள் பண்ணாங்க. அது அப்புறம் தமிழ்நாட்டுல வந்து சீர்திருத்தவாதிகள் என்னென்ன பெரியாரு, அயோத்திதாசர், ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா இவங்களாம் என்னென்ன பண்ணாங்க. ஊவேசா என்னென்ன புத்தகங்கள் வந்து ஆஹ் அது பதிப்பிச்சாங்க. நம்ம அதை ஆல்ரெடி 10th ஜாகிரபி படிக்கக்கூடிய 9ஆம் பாடம், 10ஆம் பாடம், 5ஆம் பாடம், 6ஆம் பாடம், அதான் 10th ஜாகிரபி இருந்துச்சு. 10th ஹிஸ்டரி இருக்க பாடங்கள் அதான் அப்படியே தான் இருக்கு. சரிங்களா? அதனால சிலபஸ் மாற்றம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இருக்கதா 10ஆ இருந்தது 9ஆ இருந்தது அப்படியே குழப்பி 6ஆ கன்வெர்ட் பண்ணி கொடுத்துறாங்க. இது கரண்ட் அவர்ஸ் அங்கே பிரிச்சு கொடுத்துறாங்க. 2 சிலபஸ் மெர்ஜ் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான், தவிர வேற எதுவுமே மாற்ற முடியாது. அதே மாதிரி பாருங்க, மேக்ஸ் பாத்தீங்கன்னா வந்து திறனறிவு ஆப்டிடியூட்ல 15 கொஸ்டின், ரீசனிங்ல 10 கொஸ்டின். ஓகே, இதுதான் வந்து அதே 25 தான். என்ன கொஞ்சம் ரீசனிங் கொஞ்சம் சேர்த்திருக்காங்க, அவ்வளவுதான். ஏன் ரீசனிங் சேர்க்கிறாங்கன்னா, இந்த SSC, IBPS இந்த மாதிரி பேங்க் எக்ஸாம்ல ரீசனிங் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து நம்ம TNPSC ஃபோக்கஸ் பண்றதுனால ரீசனிங் சரியா பாக்குறது இல்ல. அதனால வந்து ரீசனிங் ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துறாங்க. அது இல்லாம இப்ப 2024 நடந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா குரூப் 4 குரூப் 2 எல்லாத்துலயும் இது ரீசனிங் கொஸ்டின் வந்து அதிகமா கேட்கறாங்க. அதனாலதான் இப்ப அடுத்து வர போற எக்ஸாம்லயும் ரீசனிங் வந்து சேர்த்திருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஓகேங்களா? ரீசனிங் வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க மேக்ஸ் வந்து நிறைய பேர் ரொம்ப சிரமப்படுவீங்க. ரீசனிங் வந்து நீங்க புரிஞ்சுட்டு போடலாம். சரிங்களா? பகட கொஸ்டின், அப்புறம் படத்தை பார்த்து இதுக்கு ஆப்போசிட் என்னது, மிரர் இமேஜ், இந்த மாதிரி வரும்போது நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ரீசனிங் வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சரிங்களா? அதுக்கப்புறம் தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப இலக்கணம் 25 கொஸ்டின், சொல்லகராதி 15 கொஸ்டின், அதுக்கப்புறம் எழுதும் திறன் 15, கலைச்சொற்கள் 10, வாசித்தல் புரிந்து கொள்தல் 15, எளிய மொழிபெயர்ப்பு 5, அதுக்கப்புறம் இலக்கியம், தமிழறிஞர்கள், தமிழ் துண்டு 15 கொஸ்டின். ஆல்ரெடி என்ன படிச்சோம்? இலக்கியம், இலக்கணம், அதுக்கப்புறம் வேற செய்யுள் அப்படி படிச்சோம். இலக்கணம், இலக்கியம், அப்புறம் உரைநடை சொல்லி படிச்சோம். இதுல கொஞ்சம் சிலபஸ் வந்து ஒரு 7 வகையா வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுல இலக்கணத்துக்கு பார்க்கும்போது அதேதான். இலக்கணம் பாத்தீங்கன்னா எவ்வளவு கொஸ்டின்? 25 கொஸ்டின் கேட்க போறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த குரில், நெடில், ஒற்றுப்பிழை, அப்புறம் என்னது மயங்குடிகள், லா வேறுபாடு, ரா வேறுபாடு, நகர வேறுபாடு, இந்த மாதிரி வேறுபாடுகள் தான். அப்புறம் வினைமுற்று, வினையச்சம், பேரச்சம், வினையச்சம், இந்த மாதிரி தான் இருக்க போது. ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்ததான் பார்க்க போறோம். சரிங்களா? சொல்லகராதி, அப்புறம் என்ன ஒரு பொருள் பன்மொழி, ஒரே மீனிங் தர பல சொற்கள், இந்த மாதிரிதான். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க, பேச்சு வழக்கு தொடரில் பிழை திருத்தம், நேற்று மழை பெஞ்சிச்சு, நேற்று மழை பெய்தது, இந்த மாதிரி இது வந்து நம்ம ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் உரைநடையை குறைச்சிட்டாங்க. ஆனா வந்து இலக்கணம் இந்த மாதிரி இதை வந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்திருக்காங்க. அதனால இதுவும் பயப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் எழுதும் திறன், சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுறது, இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சதுதான், ஆல்ரெடி எக்ஸாம்ல அட்டன் பண்ணாதான். ஓகேங்களா? அப்புறம் திணை மரபு, அம்மா வந்தது, அம்மா வந்தாள், அப்புறம் லட்சுமி வந்தாள், அப்புறம் பசுமாட்ட சொல்லும்ல, இதெல்லாம் வந்து என்னது வலுவ மைதி, இந்த மாதிரி தான் கேட்கறாங்க. அப்புறம் ஒளிமரபு, நாய் கத்தியது, ஆடு கத்தியது, அந்த மாதிரிலாம் வரும் பாத்தீங்களா? அதுதான். அப்புறம் கலை சொற்கள் ஆல்ரெடி படிச்ச இதுதான், இங்கிலீஷ்ல இருக்கும். மைக்ரேஷன்னா தமிழ்ல வலசை, மரபுன்னா அலர்ஜினா ஒவ்வாமை, ஜீன்னா மரபணு, அப்புறம் வேற என்ன நாட்டிகள் மயில்னா கடல் மயில். இதான். அது நம்ம ஒவ்வொரு இயல் பின்னாடி வந்து அங்க கலை சொற்கள் சொல்லி போட்டிருப்பாங்க. அதான் வந்து அதுல 5 கொஸ்டின் கேட்க போறாங்க. இது நல்ல விஷயம் தானே? அதுக்கப்புறம் பாருங்க, எளிய மொழிபெயர்ப்பு இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம தமிழ்ல ஏதோ மொழிபெயர்க்கணும் போல. ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கு, தமிழ்ல இது பண்றோம். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க, அப்புறம் 15 கொஸ்டின் வந்து இலக்கியம், அதான் செய்யுள், அதுக்கப்புறம் வந்து உரையடை, தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு. ஓகே, இது ஆல்ரெடி நம்ம படிச்சதுதான். 6ஆம் வந்து 12ஆவது படிக்கிற வரைக்கும் தான். சரிங்களா? அதுல என்ன கொடுத்துருக்காங்க, அப் டு SSLC ஸ்டாண்டர்ட், அதாவது யூனிட் 7ல கொடுத்துருக்குது, அழகு 7ல கொடுத்துருக்குது 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சிலபஸ் தான் கேட்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி பழைய சிலபஸே வந்து 10ஆம் வகுப்பு தரம் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா கொஸ்டின் கேட்கலாம் எங்க கேட்டாங்க, 12ஆம் கிளாஸ் சிறப்பு தமிழ் வரைக்கும் கேட்டாங்க. அதனால இதை 10ஆம் வகுப்பு தான் கொடுத்துருக்காங்க, அது வரைக்கும் மட்டும் படிச்சா அப்படின்னு போதும் அப்படின்னு நினைக்க வேணாம். ஏன்னா போன டைம் சிலபஸே வந்து போன டைம் அதுக்கு முந்தின டைம் எல்லாம் 10ஆம் வகுப்பு தான் இருக்கும். ஆனா கொஸ்டின் 12 வரைக்கும் கேட்பாங்க. அதனால ஸ்கூல் புக் டைம்ல பொறுத்த வரைக்கும் 6ல இருந்து 12 ஓல்டு, நியூ, சிறப்பு தமிழ், ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாத்தையும் தரவா பாத்துக்கிறோம். கொஞ்சம் இலக்கணத்துக்கு நம்ம எக்ஸ்ட்ரா டைம் பண்ணணும். சரிங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புக்கு பின்னாடியும் மொழிதிறன் பயிற்சி, அப்புறம் இலக்கணம், இந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் ஸ்ட்ராங்கா படிச்சுக்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய சால்வ் பண்ணி போட்டாலே போதும். ஆல்ரெடி நம்ம எழுதுனதான் வந்து பேரை தான் மாத்தி கொடுத்துருக்காங்க. அதான் ஒரு பொட்டு வச்சேன் பாத்தீங்களா, அதான் சிலபஸ் சேஞ்சு, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. சிலபஸ் வந்து ஈஸி தான், அதே சிலபஸ் தான் வந்திருக்குது. நீ நம்பிக்கை விட்டுற வேணாம். சிலபஸ் மாறிச்சு, நம்ம படிச்சலாம் வீணா போச்சு, என்ன ஒண்ணு போற எப்பெல்லாம் புலம்ப தேவையில்ல. அதே சிலபஸ் அப்படியேதான் வந்திருக்கு. சரிங்களா? அது எப்படி இந்த சிவாஜி படத்துல எப்படி சிவாஜி செத்துருவாரு, அப்புறம் எம்ஜிஆர் வருவார்ல, அந்த மாதிரிதான் வந்திருக்கு சிலபஸ். சிவாஜி நான் தான், எம்ஜிஆர் நான் தான், பழைய சிலபஸ் நான் தான், புது சிலபஸ் நான் தான். அவ்வளவுதான் சிலபஸ். அவ்வளவுதான். வீடியோ முடிச்சு பயப்படாம தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. எக்ஸாம்க்கு வந்து இன்னும் டைம் இருக்குது. நோட்டிபிகேஷன் விட்டோம் படிப்போம், ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண படிப்போம், அந்த மாதிரி வேலையே வேணாம். இப்ப வந்து படிச்சுக்கிட்டே இருப்போம். டெய்லியும் படிப்போம், டெய்லியும் டெஸ்ட் கொஸ்டின் கேட்டு பார்ப்போம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே போதும். வர 2025 ஈஸியா உள்ள போயிடலாம். சரி, ஓகே, அதான் வீடியோ முடிச்சுட்டேன். தேங்க்யூ.